பலர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் சஸ்பெண்ட் ஆனாலும் பேன் ஆனாலும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வேறு எதுவும் கிடையாது. முதல்ல அப்பீல் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பேஜ்குள்ளே போகும்போது அந்த உங்களை அப்பீல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் பாட் ஆப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், லாக் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா சிலர் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்காக, லைக்ஸ்க்காக, இந்த பல விஷயங்களுக்காக வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில இன்ஸ்டா வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்குமே சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே லாக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்பீல் பண்ணும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையுமே அந்த வீடியோவில் லிங்க் பண்ணி விடுறேன். இது வரைக்குமே வந்து நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனோ செல்ஃபி வீடியோ வந்து எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எடுங்க. ஏன்னா அந்த ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இறங்குறதா இருக்கட்டும், அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிறதா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இந்த ஸ்பேம் அக்கௌண்ட்ஸ், பாட் அக்கௌண்ட்ஸை ஃபில்டர் பண்ணுற வழி வந்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாருமே வந்து அந்த வெரிஃபிகேஷனை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க.